Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும்னா 12th accountancyல chapter 7ல illustration 2 பார்க்குறோம். Joy company issued 10,000 equity shares at rupees 10 per share payable rupees 5 on application. Applicationக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 அலாட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 3 ஆன் அலாட்மெண்ட்டுக்கு 3, நெக்ஸ்ட் 2 ஆன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு 2 rupees கொடுத்துருக்காங்க. இப்போது பப்ளிக் வந்து சப்ஸ்கிரைப் 9,000 ஷேரை தான் வந்து பப்ளிக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, ஓகேவா? ஆனால் கம்பெனி இஷ்யூ பண்ணது 10,000 ஷேரு, பட் பப்ளிக் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா 9,000 ஷேரு, அதாவது 10,000 விட கம்மியாக பண்ணியிருக்காங்க. இதுதான் என்ன சொல்லுவோம்னா அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? அதாவது நம்ம பப்ளிக் வந்து நம்ம இஷ்யூ பண்ணுறது 10,000 ஷேர் பண்ணியிருக்கோம், பப்ளிக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணது 9,000 ஷேரை தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, ஓகே? இதுதான் வந்து அதை விட கம்மியாக தான் இதை அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். The directors allotted all the 9,000 shares and duly received the money. Directors என்ன பண்ணிட்டாங்க, 9,000 ஷேரையும் அலாட் பண்ணி அதுக்குள்ள அமௌண்ட்டை வாங்கிட்டாங்க. அதுக்கான நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸை நம்ம போட போகிறோம், ஓகேவா? இப்போது எப்போதும் போல் ஜேர்னல் என்ட்ரிஸ்க்குள்ள ஃபார்மேட் எழுதிங்க. இந்த புக்ஸ் ஆஃப் ஜாய் கம்பெனி ஜேர்னல் என்ட்ரிஸ் டேட் பர்டிகுலர்ஸ் லெட்ஜர் ஃபோலியோ டெபிட் கிரெடிட் எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன அக்கௌண்ட் போடுவோம், நம்ம அப்ளிகேஷனுக்கு உள்ள தான் போடுவோம். அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் ஆனதுக்குள்ளே என்ட்ரி போடுவோம். அதுக்கு என்ன என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டுக்கணும். இப்போ அமௌண்ட் எப்படி போடணும்னா, நம்ம எவ்வளோ வந்து பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த ஷேர் அமௌண்ட்டு தான் எடுத்துக்கணும். இப்போ 9,000 ஷேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அப்போ 9,000 ஷேரை மட்டும் தான் எடுத்துக்கணும். 9,000 இன்ட்டு அப்ளிகேஷன் மணியோட ரேட்டு 5. இப்போ 9,000 இன்ட்டு 5 45,000 45,000. இப்போ நரேஷன் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு நரேஷன் எழுதுகிறோம். இப்போ ரிசீவ் பண்ண அப்ளிகேஷன் மணியை என்ன பண்ணுவோம், ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்போது ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் டெபிட் ஆகிடும். அப்படியே ஆப்போசிட்டில் எங்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அப்ளிகேஷன் மணி டு ஷேர் கேபிட்டல் எவ்வளோ, அதே 45,000. அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருந்தோம் 45,000, அதே 45,000 என்ன பண்ணுறோம், ஷேர் கேபிட்டலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 3 rupees. அப்போ 3 rupees என்ன என்ட்ரி வரும்னா, ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இது வந்து டியூ அமௌண்ட், ஓகேவா? ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு டியூ அமௌண்ட்டுக்கான என்ட்ரி ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போது இதுக்கு எவ்வளோனா 9,000 ஷேர் வந்து அவங்க வந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி அலாட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ருபீஸ்க்குனா 3 rupeesக்கு. அப்போ 9,000 இன்ட்டு 3 27,000 27,000 என்ட்ரு பண்ணிடணும். நரேஷன் அலாட்மெண்ட் மணி டியூன்னு எழுதிடுங்க. இது என்ன பண்ணுவீங்க, அலாட்மெண்ட் மணியை ரிசீவ் எங்கே கொண்டு போவீங்க, பேங்க்குக்கு. இதுக்கு கேஷ் ட்ரான்சாக்ஷனே ஒன்றும் இல்லை, எல்லாம் பேங்க் மூலியமாக தான் நடக்கும். இப்போ பேங்க்குக்கு கொண்டு போகிறோம், பேங்க்கில் போய் போடுறோம். அப்போ பேங்க்கை டெபிட் பண்ணிவிட்டு டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டுக்குள்ள மணியை வந்து பேங்க் வந்து ரிசீவ் பண்ணிடுச்சு, ஓகேவா? இப்போ அலாட்மெண்ட் மணி ரிசீவ்ட் எவ்வளவு 27,000 27,000. நெக்ஸ்ட்டு இப்போ அப்ளிகேஷன் முடிச்சிட்டோம், அலாட்மெண்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு 2 rupees கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கான என்ட்ரி ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் கால் மணி டியூ நரேஷன். அப்போ இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும், 9,000. அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு கால் அண்ட் ஃபைனல் கால் 2 rupees. அப்போ 9,000 இன்ட்டு 2 18,000. டெபிட்டில் 18,000, கிரெடிட்டில் 80,000. இப்போ இந்த மணி வந்து கால் மணி ரிசீவ் பண்ணுறதுக்கு இதுக்கு என்ன பண்ணுவோம், பேங்க்கில் தான் நம்ம கொடுப்போம். அப்போ பேங்க்கை டெபிட் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் எவ்வளவு 18,000 கால் மணி ரிசீவ்டு. அவ்வளோதான். பேசிக்காக இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் வரும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் மணிக்கு ஃபஸ்ட்டு பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன் போடுவோம், அப்புறம் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், அப்புறம் அலாட்மெண்ட் மணி டியூ கொடுப்போம், நெக்ஸ்ட்டு ரிசீவ் பண்ணுவோம் பேங்க் மூலிமா. அதேமாதிரி ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு டியூ என்ட்ரி போடுவோம். அதுக்கப்புறம் அதை கால் அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணுவோம். அதுக்கான என்ட்ரி தான் இது. இந்த பேசிக் என்ட்ரி வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.